வெல்கம் டு பிரியாணி செஃப். கடையில் விற்கிற மசாலா வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜாரில் 100 கிராம் சின்ன வெங்காயம், இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு கடாயை வச்சு 4 டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் ஒரு ஸ்டாரு, 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, அவ்வளோதான். ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டுருக்கேன். இது மேலே அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை வந்து இது போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா சாட்டேடுவாங்க. நல்லா இது வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, இதை 2 மசாலா கூட வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாவை 2ஆக நறுக்கி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாவை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழம், அவ்வளோதான். இந்த தக்காளி பழத்தை நல்லா மசிகிற மாதிரி நல்லா வதக்கணும். வதந்ததுக்கப்புறம் சின்னதாக 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். நான்வெஜ் எப்போ செய்யும்போது ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் 2 சின்னதாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வேக வைக்கல, கருவேப்பிலை போட மறந்துட்டேன், அதான் இப்போ போடுறேன், சாரி. இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், கொரியாண்டர் பவுடரு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ரெடிமேட் சிக்கன் மசாலா பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. உருளைக்கிழங்கு வெங்காய தக்காளி கூட இந்த மசாலாவை நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, மசாலா அடி பிடிக்காத கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கிளறிட்டு சிக்கனை போட்டுற வேண்டியதான். சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கனை போட்டு மசாலா கூட நல்லா பிரட்டி விடணும். மசாலா கூட நல்லா கிளறி விடணும். கொஞ்ச நேரம் மசாலாவும் சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகணும். தேவையான அளவு உப்பு போட்டு அடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போட்டு கிளறினதுக்கப்புறம் இதை வந்து மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு மூடி போட்டு மூடி வைக்கணும். இது தண்ணி ஊற்றாமல் 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கணும். சிக்கன் 2 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், ஒரு உடச்ச முந்திரி பருப்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, இது போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் எடுத்து அரைச்சி வச்சுக்க வேண்டியது தான். குழம்பு வச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. இது கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, நீங்கள் எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை வந்து கரெக்டாக ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்கணும். சிக்கன் குக்கிங் டைம் வந்து 7 மினிட்ஸ். அதுக்கு மேலே கொதிச்சா ரப்பர் மாதிரி ஆகிடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு 4 நிமிஷம் நல்லா கொதிச்சு சிக்கன் சாஃப்டாக வெந்துடுத்து பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துடுத்து, தான் கரெக்டான பதம். சிக்கன் நல்லா வெந்துடுத்து, குழம்பு கொச்சிட்டு இப்போ வந்து தேங்காய் போட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் போட்டு ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எது வேணால் சாப்பிட்லாம். பூரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி புசுன்னு பூரி சுட்டுட்டு இந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கடையில் செய்கிற விற்கிற மசாலா வச்சு செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி இது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.